வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எட்டி இருக்கிறது என்பதுதான் நிஜம். எல்லோருமே தலையை பீத்து கொள்கின்று தான் இருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுவார், யார் ஆட்சி அமைப்பார் என்கின்றதை அறுதியிட்டோ அல்லது உறுதியிட்டோ சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இப்பொழுது நிலவிக் கொண்டு இருக்கின்றன. நேற்று எக்ஸிட் போல் என்கின்ற அடிப்படையில் சில நிறுவனங்கள் தாங்கள் எடுத்த அந்த எக்ஸிட் போல் விடயங்களை மையப்படுத்தி அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள். அதில் எந்தெந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான களங்கள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு 4 நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் எடுத்து வைக்கிறார்கள். அந்த 4 நிறுவனங்களும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் 110 180 வரை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நிறுவனம் 125 என்று கொடுக்கிறது, ஒரு நிறுவனம் 145 என்று கொடுக்கிறது, ஒரு நிறுவனம் 147 57 என்று கொடுக்கிறது, ஒரு நிறுவனம் 180 வரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். 2 நிறுவனங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த 6 நிறுவனங்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 15 20% வாக்குகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். 15 20% வாக்குகள் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 அல்லது 3 தொகுதிகள் தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். ஆனால் அவர்களுடைய அந்த இடங்கள் எவ்வளவு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது 10 28 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய கணக்கீடுகள் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு குழப்பமான ஒரு பதிவாக இருக்கிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது 28 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் 22 25% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற வேண்டும். ஆனால் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே தமிழக வெற்றி கழகத்திற்கு 15 20% என்று அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி 20% என்று முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எப்படி அவர்கள் 28 தொகுதி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்பதில் கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் இது திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுபோல பெரும்பாலான ஊடகத்தை சார்ந்தவர்கள், இந்த அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான், எங்களுக்கே தெரியவில்லை, யார் வெற்றி பெறுவார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிலர் சொல்கின்றார்கள் தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று. தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படி என்றால் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 30% மேல் வாக்குகள் எடுத்தால்தான் இந்த தொங்கு சட்டசபை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த வாக்கு யாருக்கு என்கின்ற பொழுது அதிலே பெரும் விடை இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருவாரியானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஆக்சிஸ் மை இந்தியா என்கின்ற அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 தொகுதிக்கு மேல் கிடைக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் அது ஒரு ஒத்து வருவது போல நமக்கு தெரிகின்றது. காரணம், பதிவான வாக்குகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு 38% 40% வரை வாக்குகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வருவதற்கும் ஒரு வாரத்திற்கு முன்பே நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு 143 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நாம் களத்தில் சென்று அந்த களத்தில் ஒவ்வொருவருடைய
அந்த வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாம் எடுத்த ஒரு தேடுதலில் நாம் இந்த கருத்தை பதிவிடுகிறோம். இது மாற்றத்திற்கு உரியது அல்ல என்பதும் நம்மளுடைய தெளிவான பதிவாக இருக்கிறது. காரணம், தமிழக வெற்றிக் கழகத்தில் வேட்பாளரை மையப்படுத்தியோ அல்லது அந்த வேட்பாளர்கள் நமக்காக நிற்பார்கள் என்பதை மையப்படுத்தியோ மக்கள் வாக்களிக்கவில்லை. விஜய் என்கின்ற அந்த தனிப்பட்ட மனிதரை மக்கள் நேசித்ததின் காரணமாக யார் வேட்பாளராக இருந்தால் கூட கவலை இல்லை, நாம் விசில் சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அந்த வாக்கு பெருவாரியான வாக்காக மாறி இருக்கிறது என்பது பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம், இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலர் இம்முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாக்கு மூலம் நமக்கு பறைசாற்றுகிறது. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெருவாரியான ஒரு வெற்றி சதவீதத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இம்முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலில் இருந்தே வேட்பாளர் அறிவிப்பு, அதன் பின்பு பிரச்சாரத்திற்கு செல்வது போன்ற பல விடயங்களில் அவர்களிடம் ஒரு தொய்வு இருந்ததை பார்க்க முடிந்தது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள், சுமார் 60% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலையை எடுத்திருந்தார்கள் என்பது களம் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் என்கின்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய பல விடயங்கள் முன்பும் சொல்லப்பட்டு அவைகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்திருக்கிறது. வேறு அவர்கள் கருத்து கணிப்பில் சொன்னதை விட வேறு களங்கள் தான் அரங்கேறி இருக்கிறது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. எனவே தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக அரசியல் களத்தில் தொங்கு சட்டசபை அமையுமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இடங்களை பெறும் என்ற ஒரு கேள்வியும் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சத்தமில்லாமல் அமைதி புரட்சியாக மக்கள் விசில் சின்னத்தை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்களுக்கு பெருவாரியான இடங்களை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள் என்பதைத்தான் மே 4 தெளிவுபடுத்தும் என்பதாகத்தான் நாம் சென்ற இடங்களில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 143 தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.